எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஒரு பிள்ளை பெற்ற பிறகுதான் எங்க அப்பா மேல எனக்கு பயங்கர பாசம் வந்துச்சு. இவ்வளவு பெரிய விஷயம், என் அஃபோர்டபிலிட்டிக்கு நான் இவ்வளவு செய்யறேன். அவரு எங்க அப்பா எல்லா பூர்வீகத்தை வித்துட்டார். பிள்ளைகளுக்கு இல்லாம என்னத்துக்கு அப்படி. எங்க வீட்டுல விருதம் கிடையாது, கரிநாள் கிடையாது, அஷ்டமி கிடையாது, நவமி கிடையாது, ஒரு கர்மம் கிடையாது. ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளை வர்ற அன்னைக்கு கறி சோறு இதுமான கரிநாளா போடே அப்படின்றாரு. சாமியே பிள்ளைக்கு அப்புறம் தான். அந்த லெவல் தான் அப்பா லெவல். நம்ம வீட்டுல அம்மாக்கெல்லாம் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அருப்பா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உன்னை பெத்தெடுக்க அவ்வளவு சிரமப்பட்டேன். அம்மாக்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, தந்தையர்கள் ஒரு நாளும் தங்கள் தியாகத்தை அறிவித்துக் கொண்டதே கிடையாது. அப்பாக்கள் சொல்லவே மாட்டான். உனக்காக ஓடா தெரிஞ்சு நீ பாரு ஷூ போட்டிருக்க, நான் செருப்பு போட்டிருக்கேன் அப்பன் சொல்லவே மாட்டான். ஹோட்டலுக்கு நீங்க போறப்ப உங்களுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெறும் காபி போதுன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய அப்பாக்கள் நிறைய. நான் 1000 இடத்துக்கு வெளியே திரும்ப போறேன், நான் போற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். அம்மாக்கு அது புரியும். ஏங்க நீ ஒரு தோசை சொல்லிட்டா என்னன்னா, நான் 1000 இடத்துக்கு போறேன், பிள்ளைய சாப்பிட்டுன்னு பேசாம உட்காந்து கையில காசுன்னு செலவு பண்ண மாட்டேன். இப்படிப்பட்ட அப்பனை ஒரு 16 வயசுல நம்ம பயிலுக்கு கழுவி ஊத்துவானு. அது அப்பாவுக்கும் தெரியும். தன்னை பற்றி அவன் தவறாக பேசுகிறான் என்று அவருக்கு தெரியும். தன்னுடைய தியாகத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று அவனுக்கு தெரியும். தன்னுடைய உள்ளார்ந்த அன்பை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது தெரியும். தெரிந்தும் கூட தந்தை அதை கவலையே படமாட்டார். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, என்னை கெட்டவன் கூட வச்சுக்க, உன் வாழ்க்கையின் பெரும் வில்லனாக கூட நான் இருந்துட்டு போறேன், நான் நாசமா கூட போயிடுறேன், நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு.